தமிழ்நாடு நகராட்சி மாநகராட்சி அலுவலர் சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு 146 நகராட்சிகள் மற்றும் 24 மாநகராட்சியில் ஒரு நாள் தற்செயல் விடுப்பு போராட்டம் எடுத்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களோட கோரிக்கையான 1ஆம் தேதி சம்பளம் வழங்குவதாக அந்த கருவூலத்தின் மூலம் எங்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும். இந்த கலந்தாய்வு மூலம் பணியிட மாறுதல்கள், ப்ரமோஷன் இதெல்லாம் கொடுக்கணும். ரெண்டாவது எங்கள் 2023 சர்வீஸ் ரூலில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்த்து எங்களுக்கு இன்னொரு அமெண்ட்மெண்ட் கொடுக்கணும். இருக்கிற காலி பணியிடங்களெல்லாம் நிரப்பணும். ரெண்டாவது ஆய்வுக் கூட்டங்கிற பேரில் அலுவலக நேரத்தை தாண்டி 8 மணி 9 மணி 10 மணி வரைக்கும் இந்த சனி ஞாயிறு இந்த லேடிஸ் எல்லாம் வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப மன உளைச்சலோடு எங்கள் ஆளுங்கெல்லாம் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையெல்லாம் இந்த அரசாங்கம் தீர்க்கணும். இது 3வது கட்ட போராட்டம். அடுத்த கட்ட போராட்டம் 10ஆம் தேதி வருகிற 10ஆம் தேதி எங்களுடைய நகராட்சி நிர்வாக இயக்குனர் அலுவலகம் முன்பு ஒரு காத்திருப்பு போராட்டம் நடத்துகிறோம். அது ஒரு சில மாநகராட்சி நகராட்சியை பொறுத்து 10ஆம் தேதி 5ஆம் தேதி 15ஆம் தேதி ஏன் 2 மாதம் கூடலாம் சம்பளம் போடாத நிலைமையெல்லாம் இருந்துச்சு. இப்போ ஒரு அந்த மாதத்துக்குள்ளே கொடுத்துட்றாங்க. ஆனால் என்றைக்கு கொடுப்பாங்கன்னு தெரியாது. 15-20 தேதி ஆகிரும். அதனால் எங்களுக்கு மற்ற அரசு அலுவலர்களுக்கு வழங்குற மாதிரி கருவூலம் மூலம் எங்களுக்கும் ஊதியம் வழங்கணும் கேட்குறோம். இல்லை, ரெகுலராகவே இருந்துச்சு. இதை நாங்கள் மாற்றி கேட்குறோம். அது ரொம்ப நாளாக இருக்குது, நீண்ட காலமாகவே இருக்குது. சார், இப்போ ஃபுல்லாக எவ்வளோ பணியாளர்கள் மொத்தமாக இன்றைக்கி ஒரு நாளில் திண்டுக்கல் மாநகராட்சியில் மட்டும் 69 பேர், டோட்டலாக 4000 பேர். 4000 பேர் கூடவே. அரசுக்கு இழப்புன்னு சொல்ல முடியாது. இது எங்களோட வசூல் பணி பாதிக்கும். ஒரு முருகானந்தம், மாநில தலைவர், தமிழ்நாடு நகராட்சி மாநகராட்சி அலுவலர் சங்கம்.